தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உற்சாகமாக இருக்கோமா? அப்படியே சோர்ந்து கஞ்சி கிஞ்சி உப்பு இல்லாமல் எல்லாம் குடிச்சிட்டு அப்படி இல்லை, சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் அப்படியே சன்னிதானத்தில் வந்திருக்கோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசினதான இரண்டாவது வார்த்தை இல்லையா? ஸோ ஒரு கான்டெக்ஸ்ட் நம்ம செட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம என்ன மைண்டு வந்து ஒரு பிக்சர் மெமரி இருக்கும். அப்போ அந்த பிக்சராக ஒரு சொல்கிறப்போ வி வில் பிரிங் திங்ஸ் இன் டு பர்ஸ்பெக்டிவ். இப்போ கான்டெக்ஸ்டாக பார்க்குறப்போ இயேசு கிறிஸ்து ப்ரீவியஸ் நைட்டு ஒப்பு கொடுக்குறாங்க. அதிகாலையில் வந்து அவர் சிலுவையில் அறியும்படியாய் ஆரம்பிக்கிறாங்க. எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா அவர்லி கிளாக்ஸ் தான். இந்த ஹீப்ரூ வந்து ஃபஸ்ட் அவர், செகண்ட் அவர், தேர்ட் அவர்னு போயிட்டே இருப்பாங்க. 3ஆம் மணி வேளை. 3ஆம் மணி வேளைன்னா 6 மணி காலையில் 1ஆம் மணி வேளைனா 3ஆம் மணி வேளை இப்போது 9 o'clock. 9 மணிக்கு காலையில் அவரை சிலுவையில் அறையிறாங்க. அப்போது மதியான வேலை ஆகுது. இப்போ மணி இப்போது முதலாவது வார்த்தை இரண்டாவது வார்த்தை பேசுகிறப்போ டைம் வந்து 6ஆம் மணி வேலை என்று சொல்லப்பட்டிருக்குது. 6ஆம் மணி வேலைன்னு எத்தனை மணி? 12 மணி. நல்லா உச்சி வெயில் காயுது. அப்படியே சிலுவையில் 3 பேர் தொங்கிட்டு இருக்காங்க. டெசார்ட்டில் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை, ஒரு பாலைவனம், உஷ்ண கால வறட்சி. அப்படியே வந்து எந்த விதமான பாதுகாவலும் இல்லாதபடிக்கு அவர் இயேசு கிறிஸ்து தொங்கி கொண்டிருக்கிறார். இப்போது 3ஆம் மணி வேலை. எக்ஸாக்ட்லி 12 மணி வெயில் கொளுத்துற அந்த வேலையில் தான் அவர் என்ன சொல்கிறாராம்? மன்னிக்க சொல்கிறாராம். இந்த முதலாவது வார்த்தை. அதே சமயத்தில் தான் இரண்டாவது வார்த்தையும் அவர் வாயிலிருந்து வருகிறது. இந்த ரெண்டாவது வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்குது? தீர்க்க தரிசனம் உரை. இப்போ வாசிச்சோமே ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் அக்கிரமக்காரர்களில் ஒருவராய் அவர் எண்ணப்பட்டார் அப்படின்ற அந்த வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாய் 2 கல்வர்கள் 2 பக்கம், லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் 2 கல்வர்கள் அரைஞ்சிருக்காங்க. நடுவில் இயேசு கிறிஸ்து தொங்கி கொண்டிருக்கிறாரு. தீர்க்க தரிசன வார்த்தைகள் அங்கே நிறைவேறுது. ஒரு அக்கிரமா செஞ்சவங்களோடு கூட இவர் அறையப்பட்டவராய் காணப்படுகிறார். அப்போ வந்து இந்த சம்பவம், அதாவது இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து புறப்பட்டதான இந்த 2ஆம் வார்த்தை வந்து 3 சுவிசேஷம், அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கு 3 பேருமே எழுதுகிறாங்க. இந்த 3 காரியங்களும் 3 பேர் எழுதுகிறாங்க. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 44 வசனம் மட்டும் வாசிக்கலாம். அவர் அப்படி சுருக்கமாக சொல்லிடுறாரு. அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுது? சிஸ்டர் சொன்ன மாதிரி எல்லாரும் நிந்திக்கிறாங்க. கல்வர்களும் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு இருக்கக்கூடிய 2 கல்வர்களும் என்ன செய்கிறாங்க? நிந்திக்கிறாங்க. அவங்களும் என்ன செய்கிறாங்க? இவரை பார்த்து தகாத வார்த்தைகளும் இழிவான வார்த்தைகளும் பேசி தே ஆல்சோ ஸ்டார்ட் நிந்திக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கேருந்து ஆரம்பிக்குது. அப்போது லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் அப்படியே கொஞ்சம் இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து முதலாவது வார்த்தை புறப்படுகிறது. அந்த கல்வர்களும் பார்த்துட்ருக்காங்க என்னென்ன நடக்குதுன்னு. அவங்க சொன்ன அந்த கான்டெக்ஸ்ட்லாம் நம்ம ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். அங்கே இருந்தவங்க எல்லாம் நிந்திக்கிறாங்க. போர் சேவகர்கள் வந்து சுயநலமாய் செயல்படுறாங்க. அவருக்கு தலைக்கு மேலே வந்து யூதருக்கு ராஜா என்ற ஒரு பட்ட பெயர் அப்படி எழுதி அவரை வந்து கேவலப்படுத்துகிறாங்க. 2 பக்கம் இருக்க கல்வர்களும் அதை வந்து பார்த்துட்ருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்களும் நிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இவங்க செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு முதலாவது வார்த்தையை சொல்கிறாரு, பிதாவே இல்லை மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று. அப்போ ஒரு கல்வனுடைய உள்ளத்தில் அப்படியே ஒரு மாறுதல். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படக்கூடியதான வார்த்தைகள், அதாவது வார்த்தையானது அது வெளியே புறப்படுகிற பொழுது மனிதனுடைய உள்ளத்தில் அது என்ன கொடுக்கணுமா? உணர்வை கொடுக்கணுமா? ஒரு சின்ன ஒரு செகண்ட் நம்ம யோசிச்சு பார்ப்போம். எத்தனை வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம கேட்டிருப்போம். அந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தை தொடுதா? அந்த வேத வசனங்கள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த வசனம் என்ன செய்தான்? அந்த கல்வனை வந்து அவருடைய மன்னிப்பின் சத்தியம் வந்து அந்த கல்வன் அப்படி உலுக்கிருச்சாமா. அப்போ தான் லூக்கா வந்து அந்த நரேட்டிவை சொல்கிறாரு. லூக்கா 23ஆம் அதிகாரம் 32 இந்த கல்வன்கள் இருக்குது. இப்போ 2 கல்வன்களும் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்கிறாங்களாம். ஒரு கல்வன் இப்போ உழுக்கப்பட்ட நிலையில் ஒரு மன மாறுதல் அடைந்த காரியம். ஏன்னா இவருடைய செயல்பாடு ஒரு கல்லான இருதயத்தை அது என்ன ஆயிடுச்சான்? அசைச்சு கொடுத்துருச்சான். அப்போ அந்த ஒரு கல்வன் வந்து மற்ற கல்வனும் இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்களாம். எப்படி பேசிக்கிறாங்க? அந்த கான்வர்சேஷனை லூக்காவில் வந்து பார்க்குறப்போ 32ஆம் வசனம் இப்படியா இருக்குது.
குற்றவாளிகளாகிய வேற 2 பேரும் அவரோடு கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்களாம். அப்போ கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார்கள். 39ஆம் வசனம் இப்படியாக சொல்றது, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளியில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள்ளென்று இவரை இகழ்ந்தான். ஸோ மத்தையுல வாசிச்சது போல 2 கள்வர்களும் ஆரம்பத்தில் இகழ்றாங்க. இப்போ அது 2 என்ன ஆயிடுச்சு, ஒரு கள்வன் மட்டும் சொல்றாரு, நீ கிறிஸ்து தானே, எங்களையும் காப்பாற்று, உன்னையும் நீ காப்பாற்றிக்கோன்னு தொடர்ந்து இகழ்ந்து கொண்டே இருக்கான். ஆனால் இப்போ மற்றவன், நம்முடைய கான்சென்ட்ரேஷன் பூரா அந்த மற்ற கள்வனுடைய மனநிலை என்ன, அதுதான் இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். மற்ற கள்வன் என்ன பேசுகிறாருன்னா, மற்றவன் இப்போ அவங்க 2 பேருக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. ஒரு கள்வனும் மற்ற கள்வனும் பேசிக்கிறாங்க. எப்படி பேசுகிறாங்க, மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதல்லாப்பா. கிறிஸ்துவுடைய வார்த்தை, அந்த மன்னிப்பின் செய்தி புறப்பட்ட உடனே இந்த மற்ற கள்வனுக்கு மனசில் என்ன, நான் தப்பு செஞ்சிட்டேன்ப்பா, அதனால தான் எனக்கு தண்டனை. அவனுடைய பாவத்தை குறித்ததான உணர்வு முதலாவது. ஒரு மனுஷனுடைய உள்ள மாறுதல் எப்போ வரும்னா, அந்த வார்த்தை எப்போ மாறுதலை கொண்டு வரும்னா, தன்னுடைய பாவத்தை குறித்ததான உணர்வு தான் ஃபஸ்ட் வரும். ஏசாயா தீர்க்கன் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக போகிறப்போ அவருக்கு முதலாவது என்ன, நான் அதமானேன், நான் அசுத்த உதடு உடைய மனுஷன். ஸோ வார்த்தை வந்து கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கும் உயிர் உள்ளதாக இருக்குது. அந்த வார்த்தைகள் நம்ம தொடுற போது நமக்குள்ளாக என்ன ஆகணும், ஐயோ நான் இவ்வளோ ஒரு தப்பு செஞ்சுட்டேன்னா அந்த வார்த்தை நம்ம என்ன செய்யணுமா, ஊடுருவி அது பாயுமா. அப்படியாய் மற்ற கல்வன் சொல்ல, நம்ம தப்பு செஞ்சிட்டோம்ப்பா, நம்ம வந்து என்ன செய்கிறோம், இந்த தண்டனையை நம்ம அனுபவிக்கிறோம். இவர் வந்து எந்த விதமான தப்புமே செய்யலையே, இவர் பரிசுத்தராக இருக்கிறாரே அப்படிங்கிற ஒரு உணர்வு அந்த இன்னொரு கள்ளனுக்கு வந்துருச்சு. தொடர்ந்து அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. 41ஆவது வசனம் இப்படி இருக்கு, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொள்கிறான். நல்லவராக இருக்காரப்பா. உலகத்தில் சுற்றி திரிஞ்ச போது கலிலேயா கடலோரத்தில் கேள்விப்படுறாங்க, சின்ன ஊருங்க தானே, அங்கே எல்லாம் கேள்விப்படுறாங்க, நன்மை செய்கிறவராக தானே சுற்றி தெரிஞ்சாரு. நம்ம என்ன செஞ்சோம், நம்ம கொலை பாதகம் செஞ்சோம். அந்த ஜெலட்ஸ்ன்றவர்களை தான் அப்படி சிலுவையில் அறைவாங்களாம். அதாவது ரோம பேரரசுக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களுக்கு தான் இந்த சிலுவை கழுமரத்தில் ஏற்றக்கூடியதான தண்டனை. அப்போ இவங்க வந்து ஒரு ரெவல்யூஷன் பண்ணியிருப்பாங்க, அநேகரை கொலை பண்ணியிருப்பாங்க. இந்த மற்ற 2 கள்வர்களும் நம்ம தப்பு செஞ்சிட்டோம், நமக்கு தண்டனை, தப்பே பண்ணாதவர் இருக்காரேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மற்ற இருக்கக்கூடிய கள்வன் தன்னுடைய பாவ நிலையை உணர்ந்தவனாக மாத்திரமல்ல, கிறிஸ்துவை குறித்து அங்கே மகிமைப்படுத்தக்கூடியவனாயும் அவன் காணப்படுகிறான். இப்போ இந்த 2 கள்வன்களுக்கு இருக்கக்கூடிய கான்வர்சேஷன் ஸ்டாப் ஆகிடுது. இப்போ அந்த மற்ற பக்கத்தில் இருக்க கள்வன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவன் ஒரு அழகான ஒரு வேண்டுதலை வைக்கிறான். தன்னுடைய பாவம் உணர்ந்ததுக்கப்புறம் அவனுக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவனுடைய இம்மைக்குரியதான வாழ்க்கை. இந்த இன்னொரு கள்வன் கேட்டானே, நீர் கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சிக்கலாம், சிலுவையிலேருந்து எங்களை நம்மளை கீழே இறக்குன்னு. ஆனால் இப்போ மற்ற கள்வனுக்கு இம்மைக்குரிய வாழ்க்கை போச்சு. தன் சரீரம் வந்து மரித்து போவதை குறித்து அவனுக்கு கரிசனையே இல்லை. போனால் போகட்டும், சரீரம் என்னது, மண்ணிலிருந்து வந்த சரீரம் மண்ணுக்கு அது திரும்பட்டும். ஆனால் என் ஆத்துமாவை தப்புவிக்க, அழிவிலிருந்து நித்திய மரணத்திலிருந்து தப்புவிக்க கிறிஸ்துவால் மாத்திரமே முடியும். அவர் தான் என்னுடைய ஆத்துமாவை, சரீரம் மரித்து போகும், ஆனால் என் ஆத்துமா எப்போதும் அது நீடித்து அது வாழக்கூடியதாக இருக்குது. இட்டர்னல் லைஃப். எல்லா வித மதங்களும் இன்றைக்கி சொல்லக்கூடிய காரியங்கள் தான். வழிகளை குறித்து அவர்கள் வித்தியாசமாக சொல்கிறாங்க. ஆனால் எல்லா மதங்களும் என்ன சொல்கிறாங்க, முக்தி அடையணும்னு சொல்கிறாங்க. நம்ம சொல்கிறோம் நித்திய ஜீவன் என்று நம்ம சொல்கிறோம். ஆனால் அவர்கள் கொடுக்கக்கூடிய வழிகள் தான். ஆனால் இவன் புரிந்து கொண்டான், யார், மறுபக்கத்தில் இருக்க கள்வன், இவர் மாத்திரம்தான் ஜீவனை கொடுக்க முடியும். நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு மார்க்கம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். யாரு, இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். உடனே அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை டக்குன்னு பிடிச்சிக்கிறான். இதுதான் எனக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி. இன்றைக்கி நம்ம சுற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் போர், யுத்தங்கள் இல்லையா. கர்த்தருடைய கைகளில் நம்முடைய இன்னும் மன மாறுதல், நம்முடைய பாவத்தை குறித்த உணர்வு இல்லை.
நித்திய ஜீவனை குறித்ததான வாஞ்சை இல்லைங்கிறப்போ இது பரிதவிக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த கள்வன் என்ன செய்கிறான்னா, தனக்கு கிடைத்ததான கடைசி வாய்ப்பை அவன் தக்க வைத்துக் கொள்கிறான். அவன் கான்வர்சேஷன் எப்படியா இருக்குது? இயேசுவை நோக்கி 42ஆம் வசனம், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தரும். என் சரீரத்தை குறித்ததான கரிசனை எனக்கு இல்லை, இம்மை குறித்ததான பயம் எனக்கு இல்லை, மரிப்பது உறுதி. ஆனால் என்னுடைய ஆன்மா, என்னுடைய ஆத்துமா சாவாமல் நிலைத்து அது நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ள வேண்டும். நீர் ஒரு ராஜ்யத்துக்கு உரியவராய் இருக்கிறீர் என்பதை நான் அங்கீகரித்துக் கொள்கிறேன். நீ ராஜாவாய் இருக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அந்த ராஜ்யத்தில் வர்றப்போ எனக்கு ஒரு சின்ன இடம், அந்த கடைசியில் போய் நான் நின்றுட்டா கூட போதும். இன்றைக்கி நம்ம விண்ணப்பங்கள் அப்படியா இருக்கணும். நிறைய தடவை நான் ஜெபிப்பது உண்டு, அப்பா உம்முடைய ராஜ்யத்தில் வர்றப்போ கடைநிலையில் நிற்கணும், இருந்தால் கூட எனக்கு அந்த இடம், அந்த ஸ்தானம் எனக்கு பெரியதாக இருக்கும். கைவிடப்பட்ட நிலைகளை காட்டிலும் கடைநிலையை நிற்கக்கூடியதான ஸ்தானம் மிகவும் அது பெருசாக இருக்குது. இந்த கள்வன் கேட்ட உடனே அந்த ஒரு நிமிஷம் இயேசு கிறிஸ்துடைய மனசு எப்படி இருந்திருக்கும்? இந்த மனுஷனுடைய மன உருக்கம், தன் பாவத்தை குறித்ததான உணர்வு, இவரே ரட்சிப்புக்கு பாத்திரர் என்கிறதான அறிவிப்பு, இந்த காரியத்தெல்லாம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் இந்த கள்வன் செய்கிற போது இயேசு கிறிஸ்து அந்த மன உருக்கத்தின் ரட்சகர் என்ன சொல்கிறாருன்னா, இயேசு அவனை நோக்கி நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்கிறார். அவன் கேட்டது உம்முடைய ராஜ்யம், ஆனால் கொடுக்குற உத்தரவாதம் என்ன? பரதேசி. நிறைய டாக்டர்னல், நிறைய இன்டர்பிரிட்டேஷன் பரதேசி எங்கே இருக்குன்னு இருக்கு. நம்ம அதுக்குள்ளே நம்ம போகல. பரதேசி என்கிறதான இடம் நம்மளுடைய டெஃபினேஷன், வாட் சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கொள்வது கர்த்தரோடு இருக்கக்கூடியதான ஒரு ஸ்தானம். பரதேசி என்கிற ஒரு இடம் தேவனோடு கூட இருக்கக்கூடிய அந்த நிலையை இந்த மனுஷன் கேட்குறான். உடைய ராஜ்யம் என்று சொல்கிற போது இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இன்னைக்கு நீ என் கூட, இன்னைக்கு நான் சொல்கிறேன் நீ பரதேசி. பரதேசியின் நிச்சயத்தை இந்த கள்வனுக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் கொடுக்குறாரு. இதுக்கு நான் தலைப்பு கொடுத்திருந்த போது ட்ரூ ரிப்பெண்டன்ஸ் லீட்ஸ் டு சால்வேஷன். உண்மையான நொறுக்கப்படுகிற பாவத்தை குறித்த உணர்வு நமக்கு இருக்கும் என்றால் அது நித்திய ஜீவனுக்கு வழியை நமக்கு வகுத்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இல்லையா? ஸோ இது படிச்சுட்டு இருக்கப்போ இதே மாதிரி ஒரு இன்றைக்கு அப்படிங்கிற அந்த வார்த்தை, டுடே ஐ வில் டெல் யூ அப்படிங்கிற ஒரு கன்விக்ஷன் ஒரு உத்தரவாதத்தை இயேசு கிறிஸ்து இன்னொரு மனுஷனுக்கு கொடுத்தார். யாருன்னா சகேயு என்கிற ஒரு மனுஷனை குறித்து நமக்கு தெரியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் இருக்கும் அந்த சின்ன நரேட்டிவ் நமக்கு நல்லா தெரியும். சகேயு யாரு? ஒரு டாக்ஸ் கலெக்டராக இருப்பார்ல. அவர் அநேக இடத்துல பணத்தை அடிச்சு பிடுங்கிற இந்த டாக்ஸ் கலெக்டர்ஸை பார்த்தாலே எப்படி அவங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரெய்டுக்கு வரவங்க மாதிரி அவங்கள பார்த்தா மக்களுக்கு என்ன செய்வாங்க, பார்த்து ஓடுவாங்க. அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவங்க தேவையில்லாத வரிகளை மனிதர்கள் மேலே செலுத்துவாங்க. சகேயுன்ற ஒரு மனுஷன் அப்படி தான் இருந்தான். ரொம்ப குள்ளமாக இருந்தான். இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று அவன் வாஞ்சித்தான். ஒரு மரத்தில் போய் ஏறி உட்காந்துக்கிறான். இயேசு கிறிஸ்து பெரிய திரளான கூட்டத்தோடு அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகிறாரு. அப்போது இயேசு கிறிஸ்துக்கு நல்லா தெரியும், அவருக்கு எல்லாமே தெரியும். சகேயுங்கிற ஒரு மனுஷன் என்னை பார்க்கணுன்னு இந்த மரத்துக்கு மேலே அவன் ஏறி ஒளிஞ்சு உட்கார்ந்துருக்கான். இப்போ அந்த 8ஆம் வசனம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் லூக்கால சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, அப்போ கடவுள் சொல்றார், சகேயு நீ இறங்கி வா. ஒன்றுமே சொல்ல அவர், அப்பா உன் பாவம் மன்னிச்சிச்சு, உனக்கு நான் நித்தியத்தை கொடுக்குறேன். அவர்கிட்ட ஒன்றுமே சொல்லல. அவர் என்ன சொல்லாருன்னா, இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு நான் வரேன்ப்பா, அவ்வளோதான். இன்னைக்கு நீ இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டில் நான் தங்கணும். சொன்ன மாத்திரத்தில் சகேயுடைய ரெஸ்பான்ஸ் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் எப்படி இருக்குன்னா, சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்தியை பாதி ஏழைகள். உடனே இங்கேயும் அதே தான், அந்த கள்வனுடைய நிலை தான். அவர் பாவத்தை குறித்து ஒன்றுமே சொல்லலை. கர்த்தருடைய வார்த்தையை புறப்படுகிற போது முதலாவது நமக்கு வரக்கூடிய கன்விக்ஷன் நம்முடைய பாவத்தை குறித்த உணர்வு. அவர் சொல்கிறான், என் ஆஸ்தியை பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையா அதை திரும்பி செலுத்துகிறேன். அவர் ஒன்றுமே சொல்லவே கிடையாது. உன் வீட்டுக்கு நான் வரேன்ப்பா மட்டும்தான் சொல்கிறாரு. ஆனால் இவன் சொல்கிறான், நான் யார்ட்டெல்லாம் அடித்து பறித்து பிடுங்கினோ அதெல்லாத்தையும் நாளத்தனையா நான் திருப்பி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு தன் பாவத்தை குறித்து அவன் அறிக்கை செய்வது மாத்திரமில்லை, அவன் என்ன செய்கிறான், இவர் தான் பாவ மன்னிப்பை நிச்சயத்தை நமக்கு கொடுக்க முடியும் என்கிற ஒரு அங்கீகரிப்பை, ஒரு அறிக்கையை அந்த நேரத்தில் பண்ணுகிறான். இப்போ இயேசு சொன்ன காரியம் இந்த கள்வனுக்கு சொன்னதை போலவே ரெசனேட் பண்ணும். 9வது வசனம் பார்த்தா, இயேசு சகேயுவை நோக்கி
இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரன். இன்றைக்கு என்னுடனே கூட என்ற போது இங்கேயும் சொல்றாரு, இன்றைக்கு டுடே இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் யாரு? ஆபிரகாமின் குமாரன். அப்போனா ஆபிரகாமின் குமாரன் ஒரே வார்த்தை யாரு? பரதீசி. எப்படி பார்க்குறோம்? லாசரு ஐஸ்வர்யவானில் பார்க்குறப்போ ஆபிரகாமின் மடியில தான் லாசர் உட்கார்ந்துருக்காரு. ஸோ பரிசுத்தவான்கள் தாபரித்து இருக்கக்கூடிய இடம் என்னது? பரதேசி. ஸோ இங்கேயும் சகேயு பரதேசியின் நிச்சயத்தை அவர் பெற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு காரியமாக இருக்குது. அப்போ இந்த பரதேசு, அப்போ இவெல்லாம் சொல்லிட்டீங்களே, வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ? எப்போ நான் பைபிள் வாசித்தாலும் நம்ம எல்லாருமே கடைசியாக நம்ம எங்கே முடிக்கணும்? வாட் இஸ் இன் இட் ஃபார் அஸ்? இதிலெல்லாம் ஓகே, கல்வனுக்கு கிடச்சிச்சு, சகேயுக்கு கிடச்சிச்சு, பரதேசி நிச்சயம் அவங்கெல்லாம் பெற்றுக்கொண்டாங்களே, திருச்சபைக்கு என்ன, நமக்கு என்ன அப்படின்னு பார்க்குறப்போ அப்போ பரதேசின்ற ஒரு இடம் இருக்குது. அது யார் சொல்கிறார்? 2 கொரிந்தியர் 12 பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறாரு, நான் 3ஆம் வானம் வரைக்கும் பரதேசி என்ற வார்த்தை அவர் உபயோகப்படுத்துகிறார். என்ன சொல்கிறாரு? அந்த மனுஷன் பரதேசிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பல காரியங்களை சொல்கிறார். அப்போது பரதேசி என்கிற ஒரு இடம் இருக்குது, பரிசுத்தவான்கள் அங்கே தாபரித்து இருக்கிறாங்க. அந்த இடம் எப்படி இருக்கும்? இப்படி ஒரு வாஞ்சை நமக்கு வரணுமா வரக்கூடாதா? இப்போ வெளிப்படுத்துதலுக்கு நான் போனேன். அப்போ 2ஆம் அதிகாரத்தில் இந்த பரதேசியை குறித்து 7ஆம் வசனமும் 17வது வசனமும் நம்ம யாராவது ஒருத்தர் 7 வாசிங்க, யாராவது ஒருத்தர் 17 வாசிங்க. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அப்ப இந்த கல்வனுக்கும் சகையுக்கும் திருச்சபையாகிய நமக்கும் என்ன சொல்றாங்க? முடிவு பரியந்தம் நம்ம நிலைச்சிருந்தோம்னா, விசுவாசத்துல நிலைச்சிருந்து, இப்படி பரிசுத்த ஜீவியத்தில் நிலைச்சிருந்து கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து பரதேசி நிச்சயத்தை பெற்றுக்கொண்டாள் என்றால் ஆதியில் ஆதாம் இழந்து போனதான ஜீவ விருட்சத்தின் கனியை நமக்கு புசிக்க கிடைக்கும். அதாவது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடியதான ஸ்லாக்கியம். இன்னும் என்னென்ன இருக்கும் பரதேசிலன்னு பார்க்கிற போது 17வது வசனத்தையும் வாசிக்கலாமே. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததும் ஆகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது. ஸோ பரதேசியில் முதலாவது நித்திய ஜீவனை, அதாவது ட்ரீ ஆஃப் லைஃப்லிருந்து கனியை புசிக்க பெற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு ஸ்லாக்கியம். 2வது 17வது வசனத்தில் முதலாவது சொல்லியிருக்குது மன்னாவை, அதாவது தேவனுடைய உச்சிதமான ஆசீர்வாதங்களை, தேவதூதர்கள் உண்ணும் உணவு தான் அந்த மன்னா. அது உச்சிதமான ஆசீர்வாதங்களை பரதேசில் நீ பெற்றுக்கொள்ள முடியும். வெண்கல்லிலே உன் நாமம் பறிக்கப்படுவது என்பது அது அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ், ஆனர். உனக்கு மகிமையான காரியங்கள், நீ செய்த காரியங்களை குறித்ததான மகிமையாய் உன்னுடைய பெயர் கல்வெட்டுகள். அந்த காலத்தில் கல்வெட்டில் யார் பேர் எழுதுவாங்க? இந்த ராஜா இந்த காரியம் அசோகா இந்த ஸ்தூப்பாவை நாட்டினார். அப்போ கல்வெட்டில் நம்முடைய பேர் பொறிக்கப்படும்னா என்ன அர்த்தம்? நம்ம செய்த காரியங்களுக்கு ஒரு ரிவார்ட் அண்ட் அவார்டை கர்த்தர் கொடுப்பார். 4வது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? புதிய நாமம், புதிய ஆக்கக்கூடியது. கர்த்தர் நம்ம பெட் நேம் கொடுத்து நம்மளை கூப்பிட்டா எப்படி இருக்கும்? நம்ம அப்பா அம்மா வச்ச பேர் ஒரு பேர், ஆனால் கர்த்தர் அவர் நம்மை அழைப்பதற்கென்று ஒரு புதிய நாமத்தை நமக்கு கொடுப்பாராம். ஒரு நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன், நியூ ரெக்கக்னிஷன். அப்போ இந்த பரதேசில் இருக்கக்கூடியதான இந்த 4 ஆசீர்வாதங்களையும் அன்னைக்கே கல்வனுக்கு இயேசு கிறிஸ்து, சகேயுக்கு, இப்போ திருச்சபைக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த கல்வன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? when the sun shines என்ன பண்ணணுமா? மேக் ஹே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. காலம் இருக்க போது, எப்போ ஜீவனோடு இருக்க போது தான். மரித்ததுக்கு பின்பதாக நீங்கள் பாவத்தை குறித்த உணர்வும் இருக்காது, பாவ மன்னிப்பு நிச்சயத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஜீவனோடு இருக்கக்கூடிய இந்த நாட்கள்லாம் யுத்தங்கள் இருக்குது. மனிதனுடைய காலங்கள் எப்படி இருக்குது? அது புல்லை போன்றதாக இருக்கிறதா. இன்றைக்கி இருக்கக்கூடிய மனிதர்கள் நாளைக்கு இல்லை. ஸோ இன்றைக்கி தான் நிச்சயம். இந்த கல்வன் எப்படி தனக்கு இருந்ததான கடைசி தருவாயை உபயோகப்படுத்தி கொண்டு நித்திய ஜீவனை அவன் பெற்றுக்கொண்டானோ, நாம் என்ன தான் செய்யணும்? டுடே இஸ் த டே. கல்வனோடு பேசின ஆவியானவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் இல்லையா? இந்த நேரத்தில் பேசி கொண்டிருக்கார். ஒருவேளை
நம்ம இன்னைக்கு இல்லை நாளைக்கு, நாளைக்கு இல்லை நாளை மறுநாள்னு நம்மளுடைய காரியத்தை, நம்மளுடைய பாவ அறிக்கை, நம்ம நித்திய சுதந்திரத்து கொள்ளக்கூடியதான அந்த சந்தர்ப்பங்களை நம்ம கைவிட்டுட்டோன்னா ஒரு நாள் ஒருவேளை அந்த சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காமல் போவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. திஸ் தீஃப், இன்னைக்கு அவன் சொல்லி கொடுக்குற அந்த பரதேசி, அந்த 4 ஆசீர்வாதங்கள், வெளிப்படுத்துதல் 2:7 14 சொல்லப்பட்ட 4 ஆசீர்வாதங்களையும் கொஞ்ச நேரத்தில் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து அவரை மேசியா என்று அறிக்கை செய்தது நிமித்தம் அவர் கேட்ட அந்த ஒரு சின்ன ஜெபத்தை இயேசு கிறிஸ்து அங்கீகரித்து அந்த பரதேசி நிச்சயத்தை அந்த கல்வனுக்கு கொடுத்ததே போல நாமும் என்ன செய்யணும்? இந்த வாழ்நாளில் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்க இந்த ஸ்லாக்கியத்தை, இந்த ஜீவனை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொண்டு முடிவு பரியந்த நிலைச்சு நிற்கணும். அதே அந்த அவர் கொடுத்த அந்த தருணங்களை நம்ம என்ன செய்யணும்? உபயோகப்படுத்தி கொள்ளணும். இதுதான் இந்த கல்வன் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதான ஒரு பாடமாக இருக்கு. அநேகர் சொல்லலாம், கடைசி தானே அவர் கேட்டார், கடைசி வரைக்கும் போகலாம். கல்வனுக்கு கடைசியில் அந்த திராணி இருந்தது, நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? வி டோன்ட் நோ அந்த சிச்சுவேஷன் எவ்வளோ டைனமிக்காக இருக்குது. ஆக கர்த்தர் நமக்கு கொடுத்த தருவாயை உபயோகப்படுத்திட்டு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து அப்படி கல்வாரியின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு முக்கியமாக நித்திய ஜீவனின் பூரணத்தை, சுதந்திரத்தை நாம் பற்றி கொண்டு அந்த நிச்சயத்திலே நாம் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த கல்வன் கற்றுக் கொடுத்த காரியம் பரதேசி கல்வனுக்கு உறுதியானது. அந்த உறுதியை நாங்களும் திருச்சபையும் பெற்றுக்கொள்ளவும், அப்பா அந்த பரதேசிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியதான அப்பா அந்த நித்திய ஜீவனின் கனியை புசிக்கவும், கர்த்தாவே ஆவிக்குரிய மன்னாவை நாங்கள் உட்கொள்ளவும், கல்வெட்டுகளிலே எங்கள் பெயர்கள் பொறிக்கப்படவும், கர்த்தாவே எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களுடைய நாமம் புதிதாக்கப்படுகிறதான இந்த ஆசீர்வாதங்களை, பரதேசியின் பூரணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.